முதியோருக்கு 3000 ரூபாய் தருகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் தருகிறோம், வீட்டில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவருக்கு 4000 தருகிறோம். இதையெல்லாம் சொல்லியவர்கள் நீங்கள். இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி பொது பட்ஜெட்லையும் பார்த்தோம், இந்த பட்ஜெட்டையும் தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவிற்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாரோ அதையெல்லாம் சாதித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம், வந்திருந்தால் கொடுத்திருப்போம். 100 நாட்கள் தான் இன்று நடைபெற்று சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவித்த அத்தனையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் அறிவித்தும் கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல முடியாத பலவற்றை நீங்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான நிதிகள் நீங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர் என்று நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்தவரையும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் இதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதைப் போல எங்களுடைய தூய்மையான ஆட்சி நிறைவேற்றி காட்டும் என்ற நிலையிலே தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர 100 நாளுக்குள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்காது. மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது 1500 ரூபாய் என்று சொன்னார்கள். இவர் இல்லை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், 1500 அப்புறம் கொடுத்தீங்கிறது. ஆனால் 28 மாதம் அறிவித்தும் நீங்கள் 28 மாதம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. 28 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதற்காக உயர்த்தி காட்டினீர்கள் தவிர வேறொன்றுமில்லை. நாங்கள் கொடுக்க காலதாமதம் உண்மை. ஆனால் எதற்காக? நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே கொரோனா இருந்தது. மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனா தொற்று நோய் என்பது COVID-19 என்பது 20, 21, 22 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறதே தவிர உங்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.